என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரவே உன்னை தேடி வந்துள்ளேன். இன்றே இதை கேட்டுவிடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை விரைவில் உனக்கு தரப்போகின்றேன். இதோ என்னுடைய கரங்களை பற்றிக் கொள் மகனே. இனி உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தில் நீ என்னை காண்பாய். அதிவிரைவில் உன்னுடைய வாசலுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று இந்த பெருமாள் மீது நீ வைத்த நம்பிக்கைக்கு பலன்களை பார்க்க போகின்றாய். உன்னுடைய நெடுநாள் பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் என்னிடமிருந்து நிச்சயமாக பரிசை பெறுவாய். முதலில் உன்னுடைய மனதை குழப்பும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய தேவைகளை உருவாக்காமலேயே எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் முதலில் பட்டியலிடு. அதை மனதில் அடிக்கடி நினைத்துக் கொண்டு வா. உனக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இரு. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உன்னுடைய மனதில் வேண்டியதை படைத்துக் கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த மாபெரும் சக்தியே நீதான் மகனே. உன்னுடைய வாழ்க்கை அற்புதமானது. இதை நீ கொண்டாடு. அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை வழக்கமாக நகர்த்துவதை போல் அல்லாமல் சற்று வித்தியாசமாக அணுகிப்பார். அனைத்தும் மாறும். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள் என்று எதையேனும் நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் வாழ்க்கை ஒரு சவால் என்று நினைத்துக்கொள். அதை சந்திக்க தயாராக இரு. வாழ்க்கை ஒரு பரிசு, அதனை ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம், அதனை மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம், அதனை கடந்து வா. வாழ்க்கை ஒரு துயரமானால் அதனை தாங்கிக்கொள். வாழ்க்கை ஒரு கடமை, அதனை நிறைவேற்றிவிடு. வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அதனை விளையாடிவிடு. வாழ்க்கை ஒரு வினோதம், அதனை கண்டறிந்துவிடு. வாழ்க்கை ஒரு பாடல், அதனை பாடிக்கொள். வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அதனை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கை ஒரு பயணம், அதனை புகழுடன் முடித்துக்கொள். வாழ்க்கை ஒரு காதல், அதனை சந்தோஷமாக காதலி. இந்த வாழ்க்கை ஒரு அழகு மகனே, அதனை ஆராதனை செய். வாழ்க்கை ஒரு உணர்வு, அதனை உணர்ந்து கொள். வாழ்க்கை ஒரு போராட்டம், அதனை ஏற்றுக்கொள். இந்த வாழ்க்கை ஒரு குழப்பம்தான், அதனில் விடை காண். வாழ்க்கை ஒரு இலக்கு, அதனை எட்டிப்பிடி. இவ்வாறான வாழ்க்கையின் மீதான உன்னுடைய கண்ணோட்டத்தை சற்று மாற்றிக்கொள். பின்பு இந்த வாழ்க்கை உன்னுடைய வசமாகும். நீ கேட்டவையெல்லாம் உன்னுடைய வாசல் தேடி வரும். எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாய் அல்லவா? சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இதோ இப்போதே நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரப்போகின்றேன். இந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் உன்னுடைய வசமாக்கி விடுவாய். வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கையை உன்னுடைய இஷ்டப்படி வாழ் மகனே. உன்னை சந்தோஷமாக நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என்னை மனதில் வைத்துக் கொண்டு எந்த முயற்சியை செய்தாலும் இதன் பிறகு உனக்கு நிச்சயமாக வெற்றியே கிட்டும். நீ முயற்சிக்காமல் இருந்தால் எப்படி உனக்கு அதில் வெற்றி கிடைக்கும்? வெற்றியோ தோல்வியோ தைரியமாக என்னை மனதில் நினைத்துக் கொண்டு அதனை தொடங்கு. நிச்சயம் அதில் நீ வெற்றி காண்பாய், அல்லது மிகப்பெரிய அளப்பரிய வாழ்க்கைக்கான பாடத்தை கற்பாய். எனவே நம்பிக்கையோடு போராடு, அனைத்திலும் வெற்றி காண்பாய். என் அன்பு குழந்தையே, பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். நானும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் தான் போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் எதை நம்பித்தான் நான் காத்திருப்பது என்று கேட்கின்றாயா? நீ கோபத்தில் இருப்பதை நான் புரிந்து கொண்டதை போல என்னுடைய பதிலில் இருக்கும் உண்மையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அதன் பிறகு நீ என்னை கண்டு மகிழ்வாய். உனக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நம்பிக்கை, பொறுமை என்கின்ற
என்கின்ற 2 நாணயங்களை நீ சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி நான் உனக்கு சொல்கின்றேன். நீ அவசரப்படுகின்றாய். என்ன அப்பா, இத்தனை நாட்கள் நான் பொறுமையாகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். நானா அவசரப்படுகின்றேன் என்று என்னிடமே கேட்கின்றாய். நீ நம்பிக்கை வைப்பது என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வை. இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக நடப்பதை போன்று உனக்கு தோன்றலாம். எல்லாம் உனக்கு எதிராக நடப்பதை போன்று உனக்கு தோன்றினாலும் அதை பற்றி நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் ஏற்கனவே உனக்கு கூறியிருக்கின்றேன் அல்லவா, நடக்கும் நிகழ்வுகள் மனிதனால் செயல்படுத்தப்படுவது, அதற்கான முடிவுகள் இறைவனால் வரையறுக்கப்படுபவை. அந்த முடிவு எப்பொழுதுமே நன்மையாக மட்டுமே இருக்கும். உனக்கு என்னென்ன தர வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். உன்னுடைய மனதின் விருப்பத்தின்படியே எல்லாம் நடக்கும். ஆனால் அவை அனைத்தும் உனக்கு எப்போது கிடைக்க வேண்டும் என்பதையே இப்போதைய உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன. உன்னுடைய கர்ம வினைகளின் 80% நீ கடந்து விட்டாய். இன்னும் சற்று காலமே உள்ளது. கடைசி நேரத்தில் பொறுமையை கைவிட்டு விடாதே. நல்லவர்கள் என்றும் தோற்றதில்லை. நம்பியவர்கள் யாரும் கெட்டு விடுவதில்லை. நான் சொல்லிய அனைத்தும் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றை முழுமையாக நம்பு. கஷ்டங்களை சகித்துக் கொள்வதற்கு பழகு. எதனையும் எதிர்த்து நில். உன்னுடைய வாழ்வின் விளையாட்டுகள் உச்சநிலைக்கு வந்திருக்கின்றன. இவை அனைத்தும் முடிவுக்கு வருவதற்கு நீ சில காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதற்குத்தான் பொறுமையை கையாள் என்கின்றேன். கஷ்ட காலங்கள் வரும்பொழுது நீ அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் போகின்றது. உன்னுடைய கர்ம வினைகள் கரையும் வரை இந்த கஷ்ட காலத்தை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கஷ்ட காலங்களை அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் கழிப்பதை விட புன்னகை செய்து கொண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து செல்வது மிகவும் எளிது. அவற்றையே நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பதை விடுத்து அவை அனைத்தையும் சில காலம் மறந்துவிட்டு அமைதியாக இரு. நடப்பவை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நடக்கப் போவது நடந்தே தீரும். அதற்காக நீ கவலைப்பட்டு புலம்புவதால் எந்த நிகழ்வும் மாறிவிடப் போவதில்லை. மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் பொறுமையாக இருந்தால் எல்லாம் கடந்தே போய்விடும். உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவிப்பதற்கு சமம். இதை நீ சற்று புரிந்து கொள். என் மீது நம்பிக்கை வைப்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். அவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உனக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தை இன்றே அழித்துவிடு. நீ என்னை திட்டினாலும் என் மீது கோபப்பட்டாலும் உயிருள்ள ஒருவனை போன்றே உன்னுடனே நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளை என்னிடம் கோபப்படுவதையும் சண்டையிடுவதையும் நான் ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஏனென்றால் நீ இன்னும் எனக்கு கை குழந்தைதான் என் கண்மணி. ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடம் தானே சண்டையிடும், தாயின் மீது தானே கோபப்படும். இவை அனைத்தும் அந்த தாய் ரசிக்காமல் இருப்பாளா? இப்படித்தான் கண்மணி, நீ என் மீது கோபம் கொண்டாலும் நான் உன்னை அன்போடுதான் ரசித்துக் கொண்டிருப்பேன். அதனால் நம்பிக்கையோடு காத்து